எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர்ல ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கொஞ்சம் சிக்கலான ஒரு டாபிக்க பத்தி பேச போறோம். அதுதான் இந்தியாவோட அசிமெட்ரிக் ஃபெடரலிசம், அதாவது சமச்சீரற்ற கூட்டாட்சி. இத கேக்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். வாங்க அது என்னன்னு தெளிவா பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். டெல்லி ஒரு மாநிலமா இல்ல யூனியன் பிரதேசமா? நம்மள நிறைய பேருக்கு, குறிப்பா எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கும். இதுக்கான பதில் நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிடையாது. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உள்ள வித்தியாசம், அப்புறம் சட்டமன்றம் இருக்கிற சில யூனியன் பிரதேசங்கள், அதோட சட்டவாக்க அதிகாரங்கள், லெப்டினன்ட் கவர்னரோட ரோல், கடைசியா இதுல வரக்கூடிய அதிகார மோதல்கள், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கு. சரி, முதல்ல மாநிலங்கள் வெர்சஸ் யூனியன் பிரதேசங்கள், இந்த அடிப்படை வித்தியாசத்தை பார்த்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, மாநிலங்கள் அப்படின்னா அதுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கும், நிறைய தன்னாட்சி அதிகாரம் இருக்கும், அதோட அரசியலமைப்பு தலைவரா ஒரு கவர்னர் இருப்பார். ஆனா யூனியன் பிரதேசங்கள் அப்படி கிடையாது. அங்க தன்னாட்சி ரொம்ப குறைவு. சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு தான் நேரடியாக ஒரு நிர்வாகி அல்லது லெப்டினன்ட் கவர்னர் மூலமா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்தியால மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. சரி, ஏன் இந்த யூனியன் பிரதேசங்களை உருவாக்குனாங்க? ஒண்ணு, அந்த இடத்தோட பரப்பளவு ரொம்ப சின்னதா இருக்கலாம், இல்லனா அங்க ஒரு தனித்துவமான கலாச்சாரம் இருக்கலாம், இல்லனா தேசிய பாதுகாப்புக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கலாம். அதனாலதான் பொதுவா யூனியன் பிரதேசங்களுக்கு தேவையான சட்டங்களை நாடாளுமன்றமே இயற்றிடும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் நம்ம அடுத்த டாபிக், சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள். இது ஒரு முக்கியமான விதிவிலக்கு. டெல்லி, புதுச்சேரி, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த மூணும் சாதாரண யூனியன் பிரதேசங்கள் கிடையாது. இது ஒரு வகையான ஹைபிரிட் மாடல்னு சொல்லலாம். அதாவது இது யூனியன் பிரதேசமா இருந்தாலும் இவங்களுக்குன்னு தனியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் இருப்பாங்க, தனி சட்டமன்றமும் இருக்கும். இங்கேதான் நம்ம முதல்ல பேசின அந்த ஏசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம், அதாவது சமச்சீரற்ற கூட்டாட்சி அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஒரு குறிப்பிட்ட பகுதியோட பாதுகாப்பு, அரசியல் இல்லனா நிர்வாக காரணங்களுக்காக மத்த இடங்களை விட ஒரு வித்தியாசமான தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்கறது தான் இந்த சிஸ்டம். இது ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைன். சரி, இப்போ இந்த 3 இடங்களோட சட்டவாக்கு அதிகாரங்களை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்களேன். இந்த 3 யூனியன் பிரதேசங்களும் முற்றிலும் வேறுபட்ட அரசியலமைப்பு விதிகளின் கீழே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி ஆர்டிகல் 239A கீழையும், டெல்லி ஆர்டிகல் 239AA கீழையும் வருது. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2019 கொண்டு வரப்பட்ட மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமா இந்த செட்டப்பை வாங்கியிருக்கு. ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதம். இப்போ பவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரிக்கு ஓரளவுக்கு பரந்த அதிகாரம் இருக்கு. ஆனா டெல்லியில சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, நிலம், இந்த மூணுமே அவங்க கண்ட்ரோல்ல கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சட்டம் ஒழுங்கு, காவல்துறை ரெண்டும் சட்டமன்றத்தோட கண்ட்ரோல்ல வராது. வித்தியாசத்தை நோட் பண்ணீங்களா? அடுத்து இந்த சர்வீசஸ், அதாவது அதிகார வர்க்கம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு பார்த்தா, புதுச்சேரியில பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. ஆனா அப்படியே டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கம் போனோம்னா முதலமைச்சரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு லெப்டினன்ட் கவர்னரோட பவர் அதிகமாகிறது நம்மளால பார்க்க முடியும். கவர்னர்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. அடுத்து நாம பார்க்க போறது லெப்டினன்ட் கவர்னரோட பங்கு. ஒரு யூனியன் பிரதேசத்தோட தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் அதிகமாக அங்க இருக்கிற லெப்டினன்ட் கவர்னரோட பவரும் அதிகமாகும். புதுச்சேரியில கவர்னர் பெரும்பாலும் அமைச்சரவை முடிவுக்கு கட்டுப்பட்டவர். ஆனா டெல்லியில அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த அதிகாரம் இன்னும் ரொம்பவே அதிகம். ஃபினான்ஸ், அதாவது நிதி அதிகாரங்களை எடுத்துக்கிட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. எந்த ஒரு நிதி மசோதாவை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியும் லெப்டினன்ட் கவர்னரோட பெர்மிஷன் வாங்குறது கட்டாயம். ஆனா புதுச்சேரியில இந்த விஷயத்துல ஒப்பீட்ட அளவில் அதிக ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த குறிப்பிட்ட யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற லெப்டினன்ட் கவர்னர் வெறும் பேருக்கு தலைவர் கிடையாது. அவங்க மத்திய அரசோட கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுற ஒரு ஆக்டிவான அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு சாதாரண மாநில ஆளுநருக்கு இல்லாத சட்ட ஒழுங்கு, நிலம் சம்பந்தப்பட்ட பல முக்கிய நிர்வாக அதிகாரங்கள் இவங்களுக்கு இருக்கு. சரி, 2 பவர்ஃபுல்லான ஆட்கள் ஒரே இடத்துல இருந்தா என்னாகும்? அதான் நம்ம அடுத்த செக்ஷன், அதிகார மோதல்களும் கூட்டாட்சியும். நடுநிலையா பார்க்கணும்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிச்ச லெப்டினன்ட் கவர்னரும் இருக்கும்போது உரசல்கள் வர்றது ரொம்ப சகஜம். குறிப்பா இந்த அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஃபண்ட்ஸ்க்கு அப்ரூவல் வாங்குறது, அப்புறம் கவர்னரோட சிறப்பு அதிகார வரம்பு என்ன அப்படிங்கறத பத்தியெல்லாம் அடிக்கடி மோதல்கள் வரும். மாறுபட்ட அரசியல் பின்புலங்கள் இருக்கும்போது இது இன்னும் அதிகமாகும். இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 2019 சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கினாங்க. அதாவது லெப்டினன்ட் கவர்னரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அரசியலமைப்பு வரம்புகளுக்குள்ள ரொம்ப இணக்கமா செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க. யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கோ அது சரியா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். கடைசியா பார்த்தா இந்த சமச்சீரற்ற கூட்டாட்சி மாடல் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி 2 தரப்பும் ஒருத்தருக்கொருத்தர் கொடுத்துக்கிற மரியாதை தான். இந்த சிக்கலான யுனிக்கான சட்ட வரம்புகளை 2 தரப்பும் மதிச்சு நடந்தா மட்டும்தான் மக்களுக்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியும்.
சரி, இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்தியா தொடர்ந்து வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த அசிமெட்ரிக் மாடல், அதாவது சமச்சீரற்ற கூட்டாட்சி முறை உள்ளூர் ஜனநாயகத்துக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் இடையில ஒரு சரியான பேலன்ஸை கொடுக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க.